வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபிஷ் ஷேப்பில் வந்து செஞ்சு வந்த கேக் எப்படி நான் செஞ்சேன், அதுக்கான டிப்ஸ் என்ன, ட்ரிக்ஸ் என்ன, ஸோ எப்படி அதை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோடய நாலேஜுக்கு தகுந்த மாதிரி என்னோடய பர்சீவன்ஸில் உங்களுக்கு நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் இந்த வீடியோ லென்த்தாக தான் இருக்கும், பட் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபிஷ் கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம பண்ணணும். ஸோ அது என்னங்கிறது பார்க்குறேன். ஏன்னா ஃபிஷ் ஷேப் கேக்குங்கும்போது சில திங்ஸ் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ அது என்னென்னு நான் ஒன்று வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து நமக்கு டின் வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணணும். அதுக்கேற்ற போர்டு இருக்கா, பாக்ஸ் இருக்காங்கிறது பார்க்கணும். ஸோ இப்போ வந்து நம்ம 2 kgs பண்ண போகிறோம். ஸோ அதனால நான் 10 inch வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 10 inch நம்ம எடுக்கும்போது போர்டு வந்து அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்வலாக நம்ம 12 inch போர்டு நம்ம வைப்போம். ஆனால் இப்போ இது ஷேப் கேக்குக்கு வந்து நமக்கு சம்டைம்ஸ் அந்த பின்னாடி ஷேப்புக்கு இடம் பத்தாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம 14 inch போர்டு வந்து நம்ம எடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இல்லை 12 inch கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் வந்து 10 inch டின்னுக்கு வந்து நான் 14 inch போர்டு வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்படி வைக்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம இங்கே ஃபிஷ்ஷோட ஃபேஸ் வந்துடும். இது வந்து உங்களுக்கு இந்த அளவு கட் ஆகிடும். ஆக்சுவலி ஃபிஷ்ஷோட ஷேப் வந்து இந்த அளவுக்கு இருக்கும். பின்னாடி அதோட டெயில் போர்ஷனுக்கு இந்த இடம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் 12 inch எடுத்தீங்கன்னா பத்தாது. ஸோ நான் சொன்ன மாதிரி. ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த இடத்துல கேக்கை ப்ளேஸ் பண்ணிங்கன்னா இப்படி நம்ம கட் பண்ணும்போது இது பாடி பார்ட், இது வந்து டெயில் பார்ட் வந்துடும். இந்த இடத்துல ஃபின்ஸ் வந்துடும். ஸோ இந்த இடத்துல நான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டும் போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த மாதிரி நம்ம இது பண்ணி நம்ம யூஸ்வல் விடவே கொஞ்சம் பெரிய போர்ட்ஸாக எடுக்கணும். ஸோ அது முதல்ல இருக்கான்னு சொல்லி நம்ம முதல்ல இந்த மாதிரி உங்களுக்கு ஆர்டர் வருதுன்னா இதெல்லாமே இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும் யூஸ்வலாக. ஸோ 10 inch அண்ட் நம்ம 14 inch போர்டு வந்து நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கு ஏற்ற பாக்ஸ் வேணும் இல்லையா? அப்புறம் லாஸ்ட் மினிட்ல அதுக்கு ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான பாக்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கணும். ஸோ இப்போ எங்கிட்ட எல்லாமே இருக்குது. லக்கிலி நான் கொஞ்சம் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ரெடியாக இருக்குது. எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு நாள் முன்னாடி வந்த கேக் அதனால் நாம் வந்து அதெல்லாம் எனக்கு ஒரு பர்சனல் இன்னொரு அஃபிஷியலான ஒரு ஒர்க்குக்கு நான் போக வேண்டியதாக இருந்தது. அதனால் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குள்ள எனக்கு டைமே இருக்கலை. பட் ஸ்டில் இது ஆல்ரெடி இருந்ததுனால என்னால் இது வந்து புல் அவுட் பண்ண முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த ஷேப் வந்து நமக்கு வேணும். ஸோ நான் வந்து ரவுண்ட் டின் தான் எடுத்திருக்கேன். ஸோ ரவுண்டு டின் எடுக்கும்போது நம்ம அந்த ஷேப் கட் பண்ணணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா என்கிட்ட ஒரு டின் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இப்போ அதுக்கு வந்து நம்ம ரவுண்டாக ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை வந்து அப்புறமேல நான் எப்படி ஃபிஷ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இது எடிபிள் மார்க்கர் தான். ஸோ ப்ராப்ளம் இல்லை. நம்ம இது வந்து வைக்கும்போது கேக் மேலே வைக்கும்போது இது வந்து நமக்கு பார்ச்மெண்ட் பேப்பர் தான். ஸோ ஒரு ப்ராப்ளமும் நமக்கு வராது. ஸோ இதுதான் நமக்கு தேவையான பீஸ். ஸோ இதை நான் அப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து கேக் பண்ணுறதுக்கான இது வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து கேக் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாமே நான் உங்களுக்கு வந்து அப்புறமேல் காட்டுறேன். அதுதான் யூஸ்வலாக நம்ம பண்ணுறது தான். ஸோ 2 kgக்கான பேட்டர் நம்ம போட்டுட்டு பேக் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதை வந்து நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரவுண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 12 inches டயமீட்டர் இருக்கிற ரவுண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இது வந்து நம்ம ஃபிஷ்ஷாக வந்து நம்ம இது பண்ணணும். ஸோ ஒரு எண்டில் வந்து அந்த மவுத் போர்ஷன் இருக்குல்ல, ஹெட் போர்ஷன் வந்து கொஞ்சம் நேரோவராக அண்ட் டெயில் போர்ஷன் வந்து கொஞ்சம் ப்ராடராக வர மாதிரி நாம் இப்போ வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் பண்ணிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதை நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பார்ட் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பார்ட் வந்து பாடிக்கு. ஸோ இது வந்து நாம் கட் பண்ணதுக்கு அப்புறமேலு ஃபின்ஸு கொஞ்சம், வாலு கொஞ்சம் நம்ம இதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணும்போது நமக்கு வேஸ்டேஜ் வந்து பெருசாக இருக்காது. ஸோ அதனால நம்ம இப்படி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த 2 பார்ட் வந்து இருக்கும், பட் நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காக கேக்லேயே வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ அவ்வளோவா தேவைப்படாது. வேணும்னாலும் நம்ம இதையும் ஸ்டென்சிலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்படி நம்ம வந்து கேக்கை வந்து அந்த கட் பண்ண போர்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நாம் இப்படி வச்சுக்கலாம். அண்ட் இதை வந்து நம்ம ஃபின்ஸாக வந்து அதை நம்ம எவ்வளோ வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபின்ஸாக வந்து இந்த சைடு ஒன்றும் அந்த சைடு ஒன்றும் நம்ம கேக் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்துடும். ஸோ சம்டைம்ஸ் இந்த மாதிரி நமக்கு கிராக் வந்து கொஞ்சம் பெருசாக இதாகிடும். ஸோ அப்போ வந்து நம்ம கொஞ்சம் வேஸ்டேஜஸ் வர சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மேலே இருக்கிற போர்ஷன் எடுத்துகிட்டு இங்கே உள்ளுக்குள்ளே இருக்கிற க்ரஸ்ட் கிடச்சிதுன்னே அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற போர்ஷன்ஸை மட்டும் நம்ம எப்படி வேஸ்ட் பண்ணாமல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இது. ஸோ இது மட்டும் எடுத்துடலாம். பை த வே இது வந்து ஒரு 2 kg கேக் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ 2 kgயில் நம்ம வந்து பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஷேப் கேக்ஸ் எல்லாமே வந்து 1.5 2 kgsக்கு மேலே இருந்ததுனா தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அதில் நிறைய நம்ம வேஸ்டேஜஸும் நமக்கு வரும். பட் இதில் வந்து நான் வேஸ்டேஜஸ் பெருசாக இல்லாமல் அவாய்ட் பண்ணி அவங்களுக்கே வந்து அந்த கேக்கை கொடுக்குற மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அதாவது இங்கே ஆக்சுவல் கேக் வெயிட் வந்து உங்களுக்கு 1.5 kgs பக்கத்தில் தான் இது வந்துச்சு. பேலன்ஸ் 1/2 kgக்கான கேக்கை நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ராஸ்டிங் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். அந்த போர்டு எப்படி வைக்கணுங்கிறதையும் நான் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்கேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க. கார்னர் எனி ஒரு கார்னரில் தான் நீங்கள் வந்து வைக்கணும். அப்போ தான் எங்கள் டெய்லுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணும்போதே இந்த மாதிரி நம்ம ஒரு சைட் கார்னரில் நம்ம வச்சுக்கணும். இந்த கேக் வந்து மேங்கோ ஃப்ளேவரில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ ஆனால் ஷேப் மட்டும் எனக்கு லைக் இதில் வேணும், ஃபிஷ் ஷேப்பில் வேணும். ப்ளஸ் உங்களுக்கு ப்ளூ அண்ட் எல்லோ கலர் இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ 2 கலர் நம்ம சூஸ் பண்ண சொல்லியிருந்தோம். மேலே டாப் லேவை தவிர நாங்கள் வந்து உள்ளே எதுவுமே வந்து நான் கலர் கொடுக்கல, எக்ஸ்ட்ரா கலர்ஸ். யூஸ்வலாகவே நான் வந்து அப்படி கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்கும். பட் ஸ்டில் அந்த மாதிரி போகிறதுக்கு பெட்டராக வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு கலர்ஸை அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ எந்தெந்த இடத்துல நம்ம அவாய்ட் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் வந்து எப்பவுமே பெட்டர். யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேக் இருந்ததுன்னா லைக் கொஞ்சம் மேலே இருக்கு இல்லையா, ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் மேலே இருக்கிறத நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி ப்ளேஸ் பண்ணி நம்ம க்ரம் கோட்டெல்லாம் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு கிடைக்கும். ஸோ யூஸ்வலாக அப்படி தான் பண்ணுவோம். பட் இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம கொஞ்சம் நேராக இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா ஃபிஷ்ஷு இந்த மாதிரி தானே இருக்கும். ஸோ ஃபிஷ்க்கு வந்து கொஞ்சம் லைட்டாக டோம் மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால என்ன பண்ண போகிறேன்னா இப்படியே வச்சு நான் வந்து மேலே ஐசிங் பண்ண போகிறேன். ஸோ அதுவும் உங்களுக்கு ஷேப் கண்டிப்பாக வந்து ஃப்ளாட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து ஃபிஷ் ஷேப் கேட்குறதுனால. ஸோ அதனால நாம் அந்த கேக்குக்கு தகுந்த மாதிரி நாம் அந்த மாதிரி நம்ம முடிவு பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்படி வைக்க போகிறேன். ஸோ சில டைம் வந்து மிஸ்டேக்ஸுமே வந்து கரெக்டாக இல்லாதது கூட நமக்கு சில இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம டோம் ஷேப் வந்திருக்கு. பட் அதை வந்து நம்ம திருப்பி போட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பேட்ச் ஒர்க் பண்ணிடலாம். பட் இந்த மாதிரி இருக்கிறதும் சில சான்சஸில் நமக்கு நல்லது தான். இப்போ நமக்கு ஒரு டோம் ஷேப் மாதிரி வேணுங்கிற போது இதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி தான் லைஃப்லேயும் சில டைம்ஸு நம்ம லைஃப்பில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போகாது. ஸோ அது வந்து டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். பட் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ அப்போ சேஞ்ச் பண்ணும்போது அந்த ட்ராக்குக்கு தகுந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபைனல் அவுட்புட் நல்லதாக தான் இருக்கும், நல்லதாக பண்ணியிருந்தோன்னா. ஸோ இது ஒரு சின்ன ஒரு தாட்டோட நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் வந்து எப்பவும் போல் நம்ம க்ரம் கோட் வந்து நம்ம செஞ்சுக்க போகிறோம். க்ரம் கோட் பண்ணி நல்லா செட் பண்ணி விட போகிறேன் நான். இது வந்து நான் யூஸ்வலாக ஒரு 1/2 hour போல் செட் பண்ணேன்னா இது நான் ஆல்மோஸ்ட் ஒரு 1 hourக்கு மேலே நான் வந்து நல்லா செட் பண்ண விட்டுட்டேன். அப்போ தான் வந்து அது கட் பண்ணி நம்ம ஜாயிண்ட்லாம் பண்ணும்போது நமக்கு பெருசாக வந்து ப்ராப்ளம் இருக்காது. அதே மாதிரி ரொம்ப சோக் பண்ணல நான் சுகர் சிரப்பில். ஏன்னா அதை நம்ம எடுத்து சேஞ்ச் பண்ணும்போது நமக்கு அது வந்து ஒரு ஹிட் ஆகிடக்கூடாதுங்கிறதுனால எப்பவுமே நான் ரொம்ப வந்து நான் பண்ண கிடையாது. ஸோ அளவாக தான் நான் வந்து பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா இது வந்து செட் ஆகட்டும். ஸோ செட் ஆகிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த மாதிரி நீங்கள் கட் அண்ட் பேட்ச் ஒர்க் பண்ணும்போது. ஸோ இது நல்லா செட் ஆகி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம ஃபைனலாக அந்த கட்டிங் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அது கட்டுக்கு நம்ம ஆல்ரெடி வந்து பேப்பர் கட்டிங் வந்து நம்ம செஞ்சு வச்சுருந்தோம். அதை வந்து நான் இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நம்ம பேப்பர் கட்டிங் எங்கே வேணுமோ அங்கே வச்சுட்டு நம்ம கட் பண்ணும்போது ஈஸி. இல்லைனாலும் நீங்கள் சும்மா ஒரு ட்ராயிங் மாதிரி டைரெக்டாகவும் பண்ணலாம். பட் இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஷேப்புன்ட்டு இல்லை, எனி ஷேப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஃபேர் ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி செரேட்டட் நைஃப்ஸ் வந்து யூஸ் பண்ணுங்கள்.
எப்போவுமே கேக்குக்கு வந்து இந்த பிரெட் நைஃப்னு சொல்லுவாங்க. ஸோ நெளி நெளியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நீங்கள் நைஃப்ஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெருசாக டேமேஜ் இல்லாமல் நீட்டாக கட் ஆகும். ஸோ இது வந்து இன்னொரு டிப். எப்போவுமே சரி நீங்கள் இந்த மாதிரி கேக்ஸ் வந்து வீட்டில் கட் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை ஒரு பேக்கராக இருக்கீங்க, உங்களுக்கு இது வேணும்னா மெயின் வந்து நம்ம இந்த மாதிரி செரேட்டட் நைஃப்ஸ் வச்சுக்கிறது பெட்டர். ஸோ இப்போ வந்து நான் பேலன்ஸ் வந்து பின்னாடி நான் வந்து கேக்குக்கு அந்த கேக் இது வந்து வைக்க போகிறேன் டெய்லு. ஸோ இது ஃபுல்லாக இருந்ததுன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அதை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ இது வந்து நம்ம நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல். உங்களுக்கு அந்த டைமில் அந்த கேக்குக்கு எது ஏற்ற மாதிரி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதை ப்ளேஸ் பண்ணிடணும். அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரூல் உங்களுக்கு வந்து ஒரு பேக்கராக. ஸோ இப்படி வச்சு பார்த்தா சிலது கொஞ்சம் முன்ன பின்ன அப்படியெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. அந்த பேலன்ஸ் ஷேப்பை வந்து நம்ம வெயிட் வந்து நம்ம கேக் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம அதை வந்து கஸ்டமருக்கு வந்து இன்னொரு பாக்ஸில் போட்டு கொடுத்துருங்க, அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து நீங்கள் வேஸ்டேஜும் கம்மி பண்ணி கொடுக்க முடியும். இல்லை நீங்கள் வந்து அப்படி எடுத்து வைக்கிறீங்கன்னா நீங்கள் 2 கிலோவில் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அதுக்கான அமௌண்ட் வந்து இன்னொரு கிலோக்கு எக்ஸ்ட்ராவாக நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அது கஸ்டமருக்கும் வேஸ்ட்டு, நமக்கும் வந்து வீணாக ரொம்ப பெரிய கோட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது வந்துச்சுன்னா அந்த பீசஸ் வந்து நீங்கள் லைட்டாக குட்டி டெக்கரேஷன் பண்ணி நீங்கள் இன்னொரு பாக்ஸில் போட்டு கொடுத்துருங்க. நான் அதுதான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வீடியோவில் எண்டில் வந்து நீங்கள் அது பார்ப்பீங்க. ஸோ இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து க்ரம் கோட் பேலன்ஸ் இருக்கிற இடத்துக்கும் நம்ம வந்து க்ரம் கோட் ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். யூஸ்வலாக இந்த மாதிரி ஷேப் கேக்ஸ் போகும்போது இந்த மாதிரி ஸ்க்ராப்பர் வந்து இந்த மாதிரி பிளாஸ்டிக் இதில் வந்து பெண்ட் ஆகிற மாதிரி ஸ்க்ராப்பர் கிடைக்கும். அது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷீட் இருக்கிற அந்த ஸ்க்ராப்பர் வந்து உங்களுக்கு ஹார்ட் ஸ்க்ராப்பரை விட இந்த மாதிரி சாஃப்ட் ஸ்க்ராப்பர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது நீட்டாக அந்த ஷேப் வந்து நம்ம கொடுக்கும். ஸோ இப்போ மேலே எல்லாத்தையுமே நம்ம க்ளீன் பண்ணிட்டு போர்டை நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம திரும்பி கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஃபின்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அதுலேருந்து கட் பண்ண பீஸில் எது ஃபின்ஸுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம சைட்ஸில் ஃபின்ஸ் வச்சு பார்த்துட்டு அதுக்கு ஒரு பேட்ச் ஒர்க் போடணும். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்ச் ஒர்க்லேயே தான் வந்து போகும். ஸோ நாங்கள் பேக்கர்ஸ் எப்போவுமே பேட்ச் ஒர்க்ஸில் வந்து ரொம்பவே எக்ஸ்பர்ட்டாக இருப்போம். ஸோ எல்லாமே பேட்ச் ஒர்க்ஸில் வந்து நிறைய இதில் வந்து பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் அப்படியே எடுத்து எல்லாமே பண்ணுறதுனா ரொம்ப கஷ்டம். நம்ம எல்லாத்துக்கும் மோல்டெல்லாம் வாங்க முடியாது. ஸோ இப்போ ஃபிஷ் ஷேப்புக்கு தனியாக இதெல்லாம் தனியாக பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஷேப் கேக்ஸ் வரும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி பேட்சப்ஸ் பண்ணி தான் வந்து நம்ம கேக்கை வந்து ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் டேஸ்ட் வைஸ்லலாம் எந்த ஒரு குறையும் வராது. ஸோ அதுவும் வந்து பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. தாராளமாக வந்து நீங்கள் இந்த மாதிரி பேட்ச் ஒர்க்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் ரம் கோட் பண்ணதுக்கப்புறமேலு நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம ஃபின்ஸுக்கு வந்து ப்ளூ கலர் கொடுக்க போகிறோம் அண்ட் பாடிக்கு வந்து எல்லோ கலர் கொடுக்க போகிறோம். ஸோ இது ஷேப் கேக்ஸில் தான் வந்து ரொம்ப கஷ்டம் அந்த ஃபினிஷிங் கொண்டு வர்றது. ஸோ யூஸ்வலாக நாசில்குள்ளே போயிட்டால் பெட்டர். ஏன்னா நம்ம நாசிலில் அழகாக டிசைன் பண்ணிடலாம். பட் நான் நினச்சிட்டு இருந்த நாசில் வந்து காணோம். ஸோ ஃபுல்லு தேடிட்டு ஸோ அதை முடியல. ஸோ அதனால் நம்ம ப்ளூவில் இது இப்படியே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து நார்மலாக வந்து ஸ்க்ராப்பர் வச்சு நான் வந்து பண்ணிட்டேன். பட் என்னென்னா நமக்கு ரவுண்டுனா நமக்கு வந்து எப்போவுமே ஈஸியாக இருக்கும் பண்ணுறது வந்து. பட் இந்த மாதிரி ஷேப்ஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் டஃப் தான் வந்து உங்களுக்கு பண்ணுறது வந்து. ஸோ இப்போ இது வந்து ப்ளூ கலர் வந்து ஃபின்ஸுக்கு கொடுத்துட்டேன் அண்ட் டெய்லுக்கும் ப்ளூ கொடுத்தாச்சு, ஃபேஸுக்கும் ப்ளூ கொடுத்தாச்சு. பாடிக்கு மட்டும் எல்லோ வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ ஃபிஷ்ஷுக்கு அந்த ஸ்கேல்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து நான் எல்லோ வந்து இப்படி வச்சுட்டு டாட் வச்சுட்டு நம்ம லைட்டாக பேலட் வச்சு நம்ம இப்படி லைட்டாக இழுத்து விடும்போது நமக்கு வந்து அந்த ஸ்கேல்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் அந்த எஃபெக்ட் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் அதே மாதிரி சைட்ஸ்லேயும் நம்ம வந்து லைட்டாக கொடுத்துட்டு கொஞ்சம் மெஸ்ஸியராக இருந்தாலும் ஓகே தானே, ஃபிஷ்ஷாக வந்து அப்படி தானே இருக்கும். ஸோ ரொம்ப ஷார்ப் எட்ஜஸும் அந்த இது வேணுங்கிற மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி நான் வந்து லைட்டாக கொடுத்தாச்சு. ஸோ இது முடிச்சுட்டு அதுக்கு இப்போ ஆக்சுவலி அப்படியே ஃபில்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் அப்படியே இழுத்து விட்டுட்டேன். அப்போ வந்து கொஞ்சம் 2 பிளெண்டான மாதிரி இருக்கும், தனித்தனியாக இல்லாமல். அப்புறம் கண்ணுக்கு வந்து லைட்டாக வந்து நான் அந்த எல்லோ கலரே வந்து நான் வந்து கொடுத்துட்டு ஒரு பிளாக் கலரில் வந்து என்னோடய இது இருந்துச்சு, லைக் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்தது. ஸோ கேக் ஸ்ப்ரிங்கிள்ஸ் மாதிரி வச்சு லிப்ஸுக்கும் வந்து பிங்க் அதுலேயே ரெட் கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்துச்சு.
ஸோ அதையும் நம்ம வச்சு இந்த டிசைனை வந்து ஃபுல்லுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது வந்து அந்த பேலன்ஸ் இருந்த போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம திருப்பி அவங்களுக்கே கொடுத்துருவேன். ஏன்னா நமக்கு அந்த 2 kgs வந்து அது இன்க்ளூசிவ் ஆஃப் தட். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி கொஞ்சம் வேஸ்டேஜஸ் எல்லாம் போக நமக்கு கரெக்டாக இருந்தது இது கொடுக்கும்போது. ஸோ அதையும் நம்ம மெஷர் பண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதையும் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக இருந்த ப்ளூ கலர்லேயும் வச்சு ஒரு தனித்தனியாக ஓரளவு கொஞ்சம் லுக்காக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்ம லைட்டாக லுக் இது மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸும் போட்டு தனியாக பேக் பண்ணி நான் வந்து கொடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி கேக்ஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ எக்ஸ்ட்ரா வர்றது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி கஸ்டமருக்கு வந்து நீங்கள் தனியாக பாக்ஸில் போட்டு கொடுத்துடலாம். ஸோ 2 சேரும்போது நமக்கு 2 kgs வந்து வந்துடும். ஸோ ஒரு ஹாப்பி பர்த்டே டாப்பர் நேம் வச்சு இந்த டிசைனை வந்து நாங்கள் முடித்து கரெக்டான டைமுக்கு டெலிவரியும் கொண்டு போய் கொடுத்தாச்சு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நம்மளை ரீச் அவுட் பண்ணுங்கள். சூப்பராக வந்து செஞ்சு கொடுத்துடலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் உங்களுக்கும் இந்த மாதிரி கேக்ஸ் ஆர்டர் வேணும்னா சொன்ன மாதிரி நீங்கள் ரீச் அவுட் பண்ணுங்கள். நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாரில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய்.